ஃப்ரிட்ஜ் வைத்திருப்பவங்க முதல்ல அந்த அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய டெம்பரேச்சரை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்பில்ட் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஸ்டெபிளைசர் வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஐஸ் கட்டி கொள்ளும்போது நடுவில் இருக்கும் அந்த சுவிட்சை நீங்கள் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீசர் டோர் உடையாமல் நம்ம பாதுகாக்கலாம். பழங்கள் காய்கறிகளை ஸ்டோர் செய்யும்போது பலர் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பேக் தான் பயன்படுத்துகிறாங்க. இது பாலித்தீன் கவர் நீங்கள் பயன்படுத்துவதால் ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கொள்ள முடியாமல் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். இதே நீங்கள் காட்டன் பைகள் அல்லது மெல்லிய காட்டன் துணிகளை நீங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களை தனித்தனியாக வைக்கும்போது சீக்கிரமாக பழங்களும் காய்கறிகளும் அழுகுவது கிடையாது. ஒரு பொருளில் இருந்து இன்னொரு பொருளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாக்கள் மாறும். இதனால் நீங்கள் தனித்தனியாக அந்த பொருட்களை காட்டன் துணி கொண்டு சுற்றி வைப்பது நல்லது. திறந்த நிலையில் எதையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. உரித்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு